எங்கள் மாமா என்ன கூட்டிகிட்டு போய் வந்திருக்காரு. ஏங்க நம்ம ஒரு ஃபாலோவர்ஸுக்குலாம் ஹாய் சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களான்னு கேளுங்க. நான் சொல்லி கொடுத்து பேசுவாரோ, அப்புறம் நீங்கள் எல்லாம் நான் கொடுமைப்படுத்துறேன்னு சொல்லுங்க. நான் இவரை குழந்தை மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கேன். என் கொழுந்தனார் மேரேஜோட அவார்ட் ஃபங்க்ஷன் சொல்லி வந்தேன். அப்புறம் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. கோயம்புத்தூரில் ஃப்ரெண்டை பார்க்க போயிருந்தேன். சென்னை வீடு பால் காய்த்துக்கு போனேன். இப்போ வந்து தென்காசியில் ஃப்ரெண்டுக்கு உடம்பு முடியலன்னு வந்தேன். என்னை கூட்டிகிட்டு போவேன். என் டார்லிங், என் அத்தான், என் செல்லக்குட்டி வந்தாச்சு. எனக்கு ரொம்ப 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 ஹாப்பி. அவங்க எப்போவுமே ரொம்ப சாஃப்ட்டு, நான் லொட அதான் உங்களுக்கே தெரியுமே. ஆனால் நான் இவரை குழந்தை மாதிரி தான் பார்த்துக்கிறேன். ஆனால் இவர் சொல்ல மாட்டார். ஊம குசுமின்னு சொல்லாங்க தெரியுமா, அது மாதிரி நல்லா பேசுவாங்க. வீடியோ எல்லாம் பேச மாட்டாங்க. செல்லக்குட்டி எல்லாருக்கும் பாய் சொல்லுங்க. நான் வந்து செல்லக்குட்டி, தங்கக்குட்டி, மியா குட்டி, நான் ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்கேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். மழை பெஞ்சிட்டு இருக்கு மக்களே. என் ஹஸ்பண்ட் வந்த நேரம் தென்காசியில மழை. நானும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். பெண்ணுக்கு என்னதான் பிறந்த இடம், அந்த இடம் இந்த இடம் யார் இருந்தாலும் தன்னோட ஹஸ்பண்ட் மாதிரி என்றைக்குமே வராது. என் கணவரை பார்த்ததுல ஏதோ புதுசாக நான் அவரை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது ஒரு ஃபீல் வந்த மாதிரி இருக்குது. நான் இன்னைக்கு ரொம்ப 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 ஹாப்பி. பாய், தேங்க்யூ.